Hi guys, welcome back to Entrepreneurship Encyclopedia. SWOT, SWOT analysis. ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க, காலேஜில் சொல்லியிருக்காங்க. நேற்று கூட நான் என் கிளைண்ட்டை பேசும்போது எங்க ஸ்வாட் பண்ணியிருக்கீங்களா உங்கள் ப்ராடக்ட்னு கேட்கும்போது அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸ்வாட் அனாலிசிஸ் இல்லாமல் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப பிரச்சனைக்குரியது. ஸ்வாட்ன்ற ஒன்றுமே கிடையாது. எஸ் ஃபார் ஸ்ட்ரென்த், டபிள்யூ ஃபார் வீக்னஸ், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, டி ஃபார் த்ரெட். ஸ்ட்ரென்த்ன்றது உங்களோட பலம். உதாரணத்துக்கு என் பலம் நான் நல்லா ஒரு 100 கிலோ டெட் லிஃப்ட் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. டெஃபினட்டாக பலம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் ப்ராடக்ட் தான் எங்கள் ஸ்ட்ரென்த்து, இல்லை எங்கள் டீம் என் ஸ்ட்ரென்த்து, இல்லை என்கிட்ட ஃபண்டிங் அதிகமாக இருக்கிறது ஸ்ட்ரென்த்து. எது உங்களோட ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயமா இருக்குது. ஓகே, இந்த பிஸ்னஸில் இருக்கேன், என் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா என் டீம் சூப்பரான டீம் வச்சுருக்கேன், அதுவா உன் ஸ்ட்ரென்த்து. இல்லை என் டீமில் இருக்க பசங்கள்லாம் சம்பளம் கொடுக்குறது நிறைய காசு வச்சுருக்கேன், அதுவும் ஸ்ட்ரென்த்தா. நான் நிறைய மார்க்கெட்டிங் செலவு பண்ண முடியும், அதுவும் ஸ்ட்ரென்த்தா. நான் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், அதுவும் ஸ்ட்ரென்த்தா. அவர் ஒரு ஸ்ட்ரென்த் என்னது அப்படின்றது தான் டிஃபைன் பண்ணுறது தான் ஸ்வாட்டில் எஸ். டபிள்யூனா வீக்னஸ். வீக்னஸ்ல ஒன்றுமே கிடையாது. உன்னால் என்னென்ன பண்ண முடியாது, எதனால பயப்படுற, எதனால உனக்கு பிரச்சனைகள் வருது, உன்னோட வீக்னஸ் என்னது. திடீர்னு சேல்ஸ் ப்ரெசனாக பண்ண முடியாது, திடீர்னு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண முடியாது, என்கிட்ட ஃபண்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் கம்பெனியோட ஒரு வீக்னஸோ அதுதான் ஸ்வாட்டில் ஒரு டபிள்யூ வீக்னஸ். அடுத்துதான் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அது மூலமாக என்னென்ன வாய்ப்புகள் உள்ளே வருமோ அதான் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் ஸ்ட்ரென்த் மூலமாக கிடைக்க போகிற வாய்ப்புகள் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே மாதிரி வீக்னஸை சரி பண்ணல வச்சுக்கோங்களேன், அதனால வரதான் த்ரெட்டு. உதாரணத்துக்கு என் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனிங் இல்லை, என் கம்பெனியில் ஏசி நான் மாட்டலை. அப்போ வெயில் காலம் செம்ம சூடாக இருக்குது. என் ஸ்டாஃப்க்கு அது வீக்னஸ், ஏன்னா அந்த இடத்துல ஏர் கண்டிஷனிங் இல்லைன்றது வீக்னஸ்ன்னு சொன்னேன்னா, த்ரெட்டை எப்படி மாறும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடக்டிவிட்டி ஃபாலோ ஆகும், பசங்க கஷ்டப்படுவாங்க, வேர்த்து போவோம், உடம்பு சரியாமல் போகலாம். ஸோ ஒரு வீக்னஸை சரி பண்ணாமல் போகும்போது த்ரெட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியல, அது என் வீக்னஸ். அதனால எனக்கு சேல்ஸ் வராது, அதனால எனக்கு பிஸ்னஸ் உள்ளே வராது, மக்களுக்கு நான் யாருனே தெரிய மாட்டேன், அது என்னோட த்ரெட்டு. வீக்னஸ் மூலம் வரக்கூடிய விளைவுகள் தான் த்ரெட்டு. இதான் ஸ்வாட் அனாலிசிஸ். இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணி உங்களோட ரிப்போர்ட்டில் வச்சா தான் இன்வெஸ்டரும் ஒத்துப்பான், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இடிபாரை இல்லை ஏமரா மன்னன், கெடுப்பார் எல்லாரும் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உன்னோட பண்ணுற தப்பை சொல்கிறதுக்கு யாருமே நீயே செத்து போயிடுவேன். சப்போஸ் யாருமே இல்லை, என்ன பண்ணலாம், நீயே ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணி நீயே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பிரச்சனைன்ட்டு, அதை நீயே சரி பண்ணிக்கலான்றது என்னோட சின்ன கருத்து. வித் தட் பீயிங் டோல் ஐ கன்க்ளூட் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.